இல்லாமலே போகலாம். யாருக்காகவும் என்னை இழுக்கக்கூடாது. என் இழுப்புக்கு தான் எல்லாரும் வரணும். உண்மையா இல்லையா? முத்துக்களோ பெண்கள் தித்திப்பதோ கண்ணம். கர்மசாமிக்கு இழந்து போன பணம் கிடைக்குமா கிடைக்காதான்னு ஒரு முடிவு இருக்கு. கொடுத்த பணத்தை நான் வாங்கி தரலாம்னு எனக்கு ஒரு ஆசை. கற்பனை பண்ணி வச்சிருக்க பணத்தை விட கொடுத்த பணத்தை வாங்கினாலே போதும், சந்தோஷமாயிருக்கும். உண்மையா இல்லையா? அதை பாதி பணம் வாங்கித்தாரேன், 20 லட்சம் மூலம் வாங்கித்தாரேன், ஜெயிக்கிறேன். இந்த பணத்தை கொண்டு போய் உன் சகோதரி கடையில வை, தொழில் பெருகும், ஆனந்தம் பெருகும். வா, நல்லா இருப்பா. உங்க பக்கம் அடுத்த வாய்தாவில் தான் சக்சஸ் ஆகுது. கர்மசாமிக்கு கர்மசாமிக்கு பூ வைக்க பூக்கள் சொந்தமா, பூவுக்கும் தேனுக்கும் ஈக்கள் சொந்தமா. பூ கட்டிக்கிட்டே ஒரு பேர் குடிக்காம ஒரு எரும மாடு. யாரவே ஒரு எரும மாடு. இந்த ஊர்ல உனக்கு ஸ்ரீ வைகுண்டமா? யார் இந்த சின்ன பையன்? தேமாங்கனி சிரிக்கும் பொன்னோவியம். குடிக்க மாட்டா நீ? குடிக்க மாட்டிய? யோக்கியம்லாடா. 3 நாளா குடிச்சு போகுது. மோந்து பத்தியே லேசா நல்லா இருந்துச்சாடா? அப்படியா? குடிச்ச உடனே பிரச்சனை தீர்ந்துருச்சா? கூடுச்சு. இன்னொரு புல்லடி அப்படி சரியாயிட்டு போகுது. கால் வந்துட்டு வா. பொண்டாட்டி எங்க இருக்கா? வந்த உடனே தான் குடிக்க ஆரம்பிச்சானோ? பழைய மாதிரி இருக்கானா? எப்படி இருக்கான்னு பாரு. எப்படி அப்படின்னு இருக்கான். இப்ப மீண்டும் அவ வீட்டுக்கு போறதுக்கு ரெடி ஆயிட்டான். என்னடா செய்யலாம்? என்ன செய்ய? குடிக்கிறது நல்லா இருக்கணும் முக்கியா, இல்லாட்டா அவ நல்லா இருக்கணும் முக்கியா? எல்லாருமே நல்லா இருக்கணும். அதுக்காகவே குடிக்கலாம் முக்கியா? அப்படி இல்லையே. சத்தியம் பண்ணுவியா? ஏற்கனவே சத்தியம் பண்ணியா என்கிட்ட? அடுத்து குடிச்சோன்னா கையும் காலும் வராது. என்ன செய்யலாம்? எதுவும் வேண்டாம், நல்லா இருக்கணும். கால் வந்துட்டு ஆடி வரும் கர்மசாமிக்கு இவன் வெறும் ஒரு புத்தி கெட்ட பெயர். இவன் ஒரு நிலையில தன்னுடைய மனதை வச்சிருக்க மாட்டேக்கான். உன் மனதை கொஞ்சம் கட்டணும். கண்ணை மூடு பாப்பா. நீ கட்டுண்டு கிடப்பாய், வெற்றி உண்டு, ஓடு. பின்னால் பேசுவோம், கதையெல்லாம் இப்போ வேண்டாம். வாங்க பக்கத்தில். நல்லா இருக்கு. ஓகே. கர்மசாமிக்கு நாகர்கோவில் நாராயணா கோவிந்தா அச்சுதா மகாதேவா. வெண்ணிலாவானில் வரும் வேளையில் நான் விழித்திருந்தேன். எண்ணிலா கனவுகளில் எதையோ. கல்யாணத்தை பத்தி காக்க வந்து யாரு? நீ உனக்கா கல்யாணம்? நினைத்திருந்தேன். கால் ஒன்றான். டிங் டிங் டோங். முத்துச்சிப்பி வாய் தீரக்க மோகம் என்னும் வெள்திரையில். உன் கட்டுமுறைக்கு போய் பார்த்தேன். என்ன கருமசாமி இவங்களுக்கா? அப்படியா? எத்தனை? 3 தலைமுறை. 3 தலைமுறைக்கு முன்னால உங்களுக்கு எந்த ஊருப்பா? ஆனா இப்ப இருக்கிற இடம் மீண்டும் போயிட்டிய. மாறி மாறி வந்துட்டு கிலோ கால் வந்துட்டுவாங்க. நீ எங்க வர? இங்க எதுக்கு? உனக்கு என்ன சொல்லி? உனக்கு
சுலமாடசாமி, பேச்சி அம்மா, இசக்கி அம்மா எல்லாரும் வந்துட்டாங்க. உங்க எல்லைக்குள்ள இருக்கிறாங்க. ஒரு காலத்துல வந்து கும்பிட்டு குத்தாடுற தெய்வம் அப்பா. நள்ளிரவு சமயத்துல ஆட்டி வரும் மணி ஓசை. தென்னை மர பக்கத்துல குடியிருந்த தெய்வம் அப்பா. சரணப்பா. கால் நோட்டு வரலாம். கால் நோட்டா. என்னடா, ஒரு டீ தாங்கப்பா. ஒரு டீ தான், ஒரு டீ தான், ஒரு டீ தான், ஒரு டீ தான். பக்கத்தில் வரலாம். ஏ அப்பா, எதிர்பாராமல் 3 தலைமுறைகளுக்கு முன்னால் அபரிதமாக செத்து போனது யார்? எப்படி செத்தா? அந்த ஆத்மா இன்னும் சாந்தமாகாமல் இருக்கிறது. புரிகிறதா? அது ஒரு ஜென்மபாவத்தின் அடிப்படையில் 1.25 ஆண்டுகளாக நிலையான தொழில் இல்லாத வேதனை, வருமானத்தை பற்றிய கற்பனை, சில தொழிலுக்காக பணத்தை முதலீடு பட்டு தோற்று போன வேதனை, இவைகளெல்லாம் இப்ப இருக்கு. ஆனா இப்ப கல்யாணத்தை பற்றிய பேச்சு வந்தோன்னு ரொம்ப கவலையும் கஷ்டமும் தோன்றிடுது. இப்ப தொழிலையும் சரி பண்ணி தரணும், கல்யாணத்தையும் முடிச்சு வைக்கணும். சரானா, மாசி சிவராத்திரி வரை பொறுமை வேண்டும் மகனே, வெற்றியாக்கி தருகிறேன். வா பக்கத்தில். பணம் ஒரு இடத்துல கொடுத்துட்டான் உங்க அப்பன், அதை வாங்கி தரேன். என்ன, நீ தானே அந்த அப்பன்? வாங்கி தரேன், போயிட்டு அடுத்த புதன்கிழமை வந்து சேருங்க. அதே நாகர்கோவில் எல்லை. இயேசுவின் ஆணைய மணி ஓசை கேட்டு இதயமும் குலுங்குதடா. என் பிள்ளை ஒரு கிறிஸ்தவ சபையில ஒரு குழப்பத்துல மாட்டிக்கிட்டா. இன்னும் ஒரு முறை. பொண்ணுக்கு அந்த வழக்கை வெற்றியாக்கி ஜெயிச்சு தந்துருதேன். மகனுக்கு கல்யாணத்தை இந்த ஆலயத்தில் நடத்தி தந்துருதேன். உன் மனைவிய ஆனந்தமா எந்திரிச்சு நடக்க வச்சிருந்தேன். கால் ஒன்று அம்மா வாரையா? இந்தாப்பா, கூட இருந்து காப்பாத்துறேன், எல்லாம் வெற்றியாக்கி தரேன். பக்கத்துல வா. பூவாடக்காரி பொன்னழகி, உனக்கு பொங்கலிட கிடைச்சது பாக்கியம் எனக்கு. மீன்காரன் வீடெங்கும் மீன் வாசம் அடிக்கும். அடி மீனாட்சி நீ வந்தா நீ வாசம் அடி. நினைவுகள் அங்கே நீ ஒரு நாள் வரும் வரையில் காத்திருப்பேன் நதிக்கரையில். பொண்டாட்டி ஒரு பக்கம், தான் ஒரு பக்கம். யாருப்பா அது? நாகர்கோவில் இல்லை. பொண்டாட்டி டைவர்ஸ் ஆகி போயிட்டாளா, பிரிஞ்சு போயிட்டாளா? கால் வரலாம். அக்கறையில இவன், இக்கரையில் ஆவான். இக்கரையில இவன், அக்கறையில் ஆவான். சிறகிலேயே நான் பறந்து வர கண்ணமுடா. கால் வந்துட்டு நான் செய்து சொல்றதே நீ போடா போடா. நைட்ல நல்ல தூங்குறான் பே. யாரோ இவன்கிட்ட பேசிக்கிட்டு இருக்க மாதிரி பிரம்ம பிடிச்ச அறைதான். திடீர்னு சிரிக்கிற மாதிரி, சத்தம் கொடுக்கறத மாதிரி, கூப்பிடுற மாதிரி. அது எதுவும் ஏவலா அல்லது மாந்திரிகமா அல்லது வேற எதுவும் சக்தி வந்து என்னைய குழப்புதா அப்படிங்கிற ஒரு பிரச்சனை உன் உள்ளத்துக்குள்ள இருக்கு. கால் வந்துட்டு வா. அம்மா உட்காருமா, மக்களுக்கு மறைக்கல, உட்காரு. இது அந்த மாந்திரிகத்தால் உருவான வேலை. இதை நீக்கி உன்னை நிம்மதியாக்கி தரேன். பொறுமையாக இருந்துக்கோ, வெற்றி உண்டு. வா பக்கத்துல வா, ஜெயிச்சு தரப்போ. யார் இது? அம்மாவும் நீ. ஆமா, உங்களுக்கு காங்கேயமா?
காங்கேயத்தில் கட்டி கொடுத்துருக்கா? உனக்கு ஈரோடு, உனக்கு காங்கேயம். அப்படியா? கண்ணை மூடி பார்ப்போம். வெற்றிவேல் முருகன் விநாயகர் கோயில் இருக்கு, கேட்டு பார்க்கட்டுமா? உங்கள் வீட்டுக்கு போகிறல விநாயகர் கோயில் இருக்கோ? கால் விட்டுரும். நீ அடையாளம் கண்டுபிடிக்க முடியாடாருமே. என்னடா ஒன்று சொல்ல மாட்டேங்க. வீட்டுக்காரரை என்னையும் கூட்டு வருவேங்க. அப்படியா? வார வெள்ளி போய் அடுத்த வெள்ளி கூட்டு வா. கூட்டு வரும்போது குழந்தைய பற்றி பேசுவோம். ஜெயிச்சு தரேன். நல்லா இருக்கும். ஆம்பளை பிள்ளை பிறக்கும். படிப்பு தோட்டம் துறவுகளை பற்றி கேட்க வந்த தாய் மகன் தந்தை. என்னடா? வணக்கம் வணக்கம், எல்லாரும் நல்லா இருக்கீங்களா? இன்னொரு தடவை கால் வந்துட்டு வா. மெல்ல மெல்ல உங்களுக்கு இருக்கக்கூடிய மாந்திரிக தீவிரைகளை எல்லாம் நான் நீக்கியாச்சு. தோட்டங்கள் சம்பந்தமான விஷயங்கள்ல அடுத்து உங்களுக்கு குறையில்லாம ஆக்கி தந்துருந்தேன். இவனுடைய படிப்புக்கு சனி பகவானுடைய கிரகத்தால் கொஞ்சம் அலைச்சல் இருக்கும். அதை மெல்ல நிறுத்தி தெளிவு பண்ணி படிக்க வைக்கிறேன் மனதை. அதே மாதிரி உடல்நிலைகள் சரியில்லாமல் போனதுக்கு என்ன காரணம் அப்படின்னு ஒரு கேள்வி இருக்கு இல்லையா? அந்த ஒரு விஷயம் மட்டும்தான் இவன் காலடி மண்ணை எடுத்து ஒரு கணக்கை வச்சு ஒரு குழப்பத்தை உருவாக்கி ஒரு பொட்டச்சி வச்சிருக்கான். அதுக்கு என்னன்னு பார்த்து இவனை தெளிவு பண்ணி தந்தா போதும்ல. கால் ஒன்று வரலாம். பக்கத்தில் பக்கத்தில் வெற்றி ஆக்கி தரேன். இந்தாப்பா. டீ எங்க? எந்த ஊரில் போய்? எந்த தொந்தரவும் இல்லை, காப்பாயிட்டேன். சந்தோஷமா இருக்கும். அதே காங்கேயம் இல்லை, என்னுடைய இடம், என் மகன் சம்பந்தமான விஷயத்தை வெற்றியாக்கி தரணும் கேட்டது யாருப்பா? உனக்கு மகன் இருக்கான? மகனுக்கு என்ன இது? அதெல்லாம் என்னை பத்தி தெரிஞ்சிருந்து நைஸா உள்ள போற வகை செவிட்டு அடிச்சு போன நினைக்கலாம். கபடி விளையாடுறது மாதிரி இருக்கியா? இப்படிங்க இப்படிங்க என்கிட்டே போட்டிக்கு வரீங்களா? கால் விட்டுவாங்க. இந்த காலை சரியாக்கிற வேண்டியதானப்பா நம்ம. வர்றான். இடத்துல இருக்கக்கூடிய வில்லங்கத்தை நான் தீர்த்து தந்துருந்தேன்ப்பா. அதே மாதிரி பிள்ளை விஷயத்தில் இருக்கக்கூடிய மனக்கோளாறை நீக்கி வெற்றியாக வாழ வச்சு தந்தா போதுங்களா? வேற என்ன வேணும்? கண்ணை மூடி பார்ப்போம். ஓ ஓ இந்த விபூதியை கொண்டு கொடுறா, பேசுவான். அப்படி இங்க கூட்டு வந்துட்டு பேசணும்னே ஜக்குன்னு வா. வெற்றி உண்டு. கர்மசாமிக்கு ஜெயிச்சு தர. நல்லா. அதே காங்கேயம் எல்லை கோர்ட்டு நீதிமன்றம் சம்பந்தமாக குளப்படி உடையவன் யாரப்பா? கால் நட்டு சொல்லலாம். வர்றான். மதுரை கோர்ட்டில் போட்டிருக்கீங்களோ? ஹைகோர்ட். அங்கிருந்து ஒரு கையெழுத்து வாங்கியாச்சுன்னா இடத்த மாத்திரலாம்ல. கால் ஒன்று சொல்லலாம். என்ன இப்படி சத்தம் கொடுக்க? ஏன் சத்தம் கொடுத்து கேட்கிய? வர்றான். பாப்பா பக்கத்துல அந்த கோர்ட் விஷயத்தை வெற்றியாக்கி தாரேன். பில்லி சூனியத்தை அடுத்து சந்திக்கும் பொழுது தீர்த்து தெளிவு பண்ணி தாரேன். நல்லா இருப்பான்.
காங்கேயம் மதி அறிவை பத்தி குழப்பிக்கிட்ட ஒருவன். இருவாரன் காலன்டா. தம்பி வாடே, நல்லா இருக்கியா? இவங்களோட பெரிய மனுஷன் யாருப்பா வந்திருக்கா? விபூதியை வச்சுட்டு உட்கார முடியாது, வேற யாராவது வாங்க. இவனுக்கு செய்வன இவனை கோளாறுலாம் கிடையாதுப்பா. இது வந்து மைண்ட் டிப்ரெஷன், லைட்டாக வந்து மனச்சிதைவு ஏற்பட்டிருக்கு. இதை குணமாக்கி தெளிவுபடி தந்துடுறேன். இவனுக்கு பெரியவங்க யார் இருக்கா? அம்மாவை கூட்டிக்கிட்டு அடுத்த வாரம் வெள்ளிக்கிழமை இங்கே வந்து சேரணும். ஜெயிச்சு தரேன், நல்லா தரேன். இந்தா போகலாம். அவன் வீட்டுக்கு போயிட்டான்னு நினைக்கிறேன். ஆள் இல்லை, நீ விழுந்துட்டு வா. பாண்டிச்சேரி அவுட்டரா நீ? ஆரோவிலுக்கு கால் வந்துட்டு வா. என்னடா வேணும் தம்பி? என்ன மிஷினு? லோன் ஏற்பாடு பண்ணிட்டியா? நேர பணமே போட்டு போட்டுறாங்கயா? கால் வந்துட்டு வா. ஐயா நீங்க யாரு? விநாயகர் கோயில் எங்கப்பா இருக்கு? வீடு பக்கமே இருக்கு. ஒரு சமாதி வருது, அது எங்கடா இருக்கு? நீ அங்க கும்பிட போயிருக்கியா? கால் வந்துட்டு வா. வெற்றியாயிரும். சரி, தை பிறந்தா வழி பிறக்கும் தங்கமே தங்கம். தை மாசம் தொழில் ஆரம்பிச்சுக்கா, பணமும் தானே, ஜெயிச்சுக்கா. இடையில ஒரு பொம்பளை வேலைக்கு வந்து சேருவா, அவள்கிட்ட நீ பழக வேண்டிய நிலைமை ஏற்படும். அவ பேர் வாங்கிறாத போ. அக்கா நீ கூட்டிகிட்டு சிங்கப்பூருக்கு போயிடாத. கர்மசாமிக்கு கர்மசாமிக்கு கர்மசாமிக்கு. பாராசாரி குதிரையை ஒருத்தன் வச்சிருந்தான் ஒரு மன்னன். ஆற்காட்டு நவாப்பை வென்றுவதற்காக ஒரு அழகான அரசர் இருந்தார். அண்ணன் தம்பி 2 பேர். அவர் பேர் தெரியுமா? கனைத்து கதும்பி எழுந்தான் ஐயா ராஜா தேசிங்கு. தேசிகராஜன் ஆட்சி செஞ்ச இடம் எங்க? செஞ்சிக்கோட்டை. கால் ஒன்று வரலாம். கட்டுமனைக்கு போய் பார்த்தேன். வீட்டை முடிப்பதற்கென்று ஒரு முயற்சி. அதுக்கு என்னுடைய சக்தியும் நான் கொடுக்கிற பணமும் ஜெயிக்கும். ஒரு தொழிலை ஒன்று அறகுறையா பார்த்துக்கிட்டு வேதனைப்பட்டுக்கிட்டு இருக்கிறீங்க. அதனால முழு வருமானம் பெற முடியாத துயரம், அதையும் வெற்றியாக்கித்தாரேன். வேற என்னப்பா வேணும்? இந்த 2 வச்சே முதல்ல நல்லா ஆக்கிடுவோம். இந்தா. ஆமா, உங்களோட கேட்க நினைச்சேன். பக்கத்துல வா. முருகப்பெருமான் வராரு, அவர்கிட்ட எதுவும் சொன்னியா இடையில? போகணும்னு நினைச்சேன். எந்த கோயில்? பழனி. என்னைக்கு போகலாம்? குடும்பத்தோட போகணும்னு ஒரு ஆசை. இதெல்லாம் என்னைக்கு போறோம்னு சொல்லடா, உத்தரவு கொடுக்கிறதுக்கு. நாள் பார்க்கணும், நான் பார்க்கணும். ஆவணி கடைசூழில போயிட்டு வாங்க. அரசனை போர் வாழ்வாய், ஆனந்தமாகவும் இருப்பாய். சர்வ ஆரோக்கியமும் சர்வ ஆயுள் பாக்கியத்தோடு வாழ்வாய். சென்று வா. கர்மசாமிக்கு கர்மசாமிக்கு. தேனி கொட்டிடக்கூடாது. தேனி உனக்கு கால் வந்துட்டு வா. ஐயா உங்களை நான் கூப்பிடலையா? இருக்கட்டும், வரேன். தொழிலை பற்றி ஒரு மன உபாதை, கடன்களை பற்றி ஒரு கலக்கம், உடல் ஆரோக்கியத்தில் அடிக்கடி ஒரு சில மினுக்கல் குழப்பம், இவைகளெல்லாம் இருக்கிறது. இதுல இருந்து வெற்றியாகி வேற தொழிலை பார்க்கவா, இதை வச்சுக்கிடவான்னு ஒரு மண்டை ஓட்டம். கால் வந்துட்டு வா.
வெற்றிவேல் முருகனுக்கு. இந்தா ஜெயிச்சுக்கா, நல்லா இரு, வெற்றி அடைவாய். கர்மசாமிக்கு, கர்மசாமிக்கு. தேனி என் சொத்து கேச முடிச்சு தரணும்னு கேட்டு வந்தவங்க. இவன் நம்மகிட்ட ஒரு சவால் விட்டுருக்கான், 1 கோடி ரூபா தாரம்னு. ஆனா நம்ம அவனுக்கு 7 கோடி ரூபா கொடுக்க இருக்கோம். அதை நீங்க புரிஞ்சுக்கணும். மனக்கோயில் கொண்ட மகனே, இப்பொழுது உன் மகனை பற்றி கொஞ்சம் மன வருத்தப்படுகிறாயே. ஏனப்பா, அவனுக்கு ஒரு வேலையும் வேணும், அவன் மனதை திருத்தியும் கொடுக்கணும். கால் விட்டு இதெல்லாம் எப்படின்னு நினைக்கியோ, சாமி நினைச்சா முடியாதா அப்படின்னு ஒரு முடிவுக்கு வந்துக்கிட்ட. சரி, கரெக்ட். கொஞ்சம் உன் பையனை நினைச்சுக்கா, கொஞ்சம் உன் பிள்ளைய நினைச்சுக்கா, மனைவியை பார்ப்போம். அம்மா பராசக்தி. கால் தசை வீங்கி இருக்க. ஏன்பா தசை வீக்க இருக்க? கண்ண முடிக்கா. இந்த கனியை அறுத்து தேய்ச்சி குளிக்க சொல்லு. இந்த கனியை உன் பையனை சாப்பிட சொல்லு. ஜெயிச்சு தரேன், நல்லா இருப்பீங்க. ஆண்டிப்பட்டி. அண்ணே அண்ணே சிப்பாய் அண்ணே, நம்ம ஊரு நல்ல பொருள் கெட்டு போச்சுனே. விழுந்து வரும்னே விடிஞ்சிரும். முடியல, உடம்புக்கு முடியல பாட்டிக்கு. என்ன சிவா? நீ பேசக்கூடாது, நான் தான் பேசணும். நீ பேசுனா நீ பேசுற கேட்டுட்டு இருப்ப, வீட்டுக்கு போன்றுவேன். பக்கத்துல வா. உடம்ப யாரோ பிடிச்சி அமுக்கி தள்ளுது. மண்டையில் ஒரு கிருகிருப்பு வருது. மனது பைத்தியம் பிடிச்சிருக்குமோ அப்படிங்கிற ஒரு சந்தேகத்துல உள்ளம் ஓடுது. யாரும் செய்வன வச்சிருப்பாங்களோங்கிற ஒரு சின்ன சிந்தனை. அவன் ரொம்ப சுருக்கு பையில ரூபா போட்டு வச்சிருந்தா, அதெல்லாம் எடுக்கிறதுக்கு செய்வன வச்சிருப்பாங்களோ. மந்திரமும் இல்லை, தந்திரமும் இல்லை. உடல்ல நரம்பு தளர்ச்சி வந்துருச்சு. அதனால ஏற்பட்ட விளைவு. இதை சரியாக்கி வெற்றியாக்கி தந்தா போதும்ல. 3 முறை என்னைய பார்க்க வாங்க, சரியாயிருப்பீங்க. இந்த அப்படி பக்கத்துல. ஐயோ ஐயா, வெள்ளிக்கிழமை வெற்றி உண்டு. வார வெள்ளிக்கிழமை கிடையாது. ஜெயிச்சுக்கணும், போங்க. கருமசாமிக்கு மலப்புரம். துக் 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 துக். அப்படித்தான் அப்படித்தான் அப்படித்தான். ரெண்டு தாள் கொடு, 2 தாள் பாட்டி தரேன். வரலாம். அப்படிதான் அப்படிதான். கோயிலுக்கு இடத்த முடிச்சு தரணும். ஒரு மகனுக்கு பிரச்சனை நடந்துகிட்டு இருக்கு. அவன் வீட்டை மீட்ட முடியுமா முடியாதா, அல்லது இழந்து போக வேண்டியதானா? யாராவது உதவுவாங்களா? கருப்பசாமி, நீ நினைச்சா முடியும். கால் விட்டுறலாம். என்னப்பா, முடியுமா? அப்படியா? சந்தோஷம். யாரோ ஒருத்தன் உதவ போறான். நல்லா இருங்கப்பா, நல்லா இருங்க. மகாசக்தி. 2 லட்சம் ரூபா ஒரு இடத்துல கிடைக்கி. வெற்றியாக்கி தரேன், வீட்டை மீட்டி தந்துடுறேன், ஜெயிக்கிறேன். கருப்பசாமி. ஆமா, அது எந்த ஒரு? கோழிக்கோடு. யாருமா? கோழிக்கோடு. என்னடா வேணும் தம்பி? பக்கத்துல வாங்க. என்ன வேணுமா? குடிப்பியாடா? கொஞ்சம் குடிப்பியாடா? ரொம்ப குடிக்க மாட்டான், ஒரு ஃபுல் மட்டும். ஒரு பாட்டில் தானடா குடிப்பேன். கால் வந்துட்டு குடிக்காரனே கூர்மையா கண்டுபிடிச்சிருக்கீங்க.
உங்கள் குடும்பத்துக்குள்ளே போய் இறங்கினேன். கடன்களும் மனவேதனைகளும் நடக்கு. வீட்டில் தொழிலை ஒழுங்காக செய்ய முடியாத ஒரு குறை இருக்குது. ஒரு பிள்ளையினுடைய கிரக அமைப்பில் தகப்பன் ஊர் விட்டு ஊர் அலையணும் வேதனைப்படணுங்கிற நிலைமை நடந்துக்கிட்டு இருக்கு. ஆனால் நீ ஒரு இடத்துல இருக்க மாட்டேன். காலில் சக்கரை மாட்ட மாதிரி சர்ன்னு சுற்றிக்கிட்டு வருவேன். நடக்கியா? கால் விட்டு வா, நீ உட்கார். கண்டுக்கிட்டா பாருப்பே. அதனால இந்த கடனை தீர்த்து தாரேன், தொழிலை உனக்கு வளமாக்கி தாரேன். இந்த அப்படி வெற்றி உண்டு. பக்கத்தில் வா, வா மகா, வாடியா பக்கத்தில் வா. சிவந்திபுரம், சிவந்திபுரம். வாடா தம்பி, வா. சோமர் கேடா, ஏய் நல்லா இருக்கியா? வா. கல்யாண பொண்ணு கண்ணாந்த கண் கொண்டாடி வருவளையில் அம்மா பூவோடு வருவேன் பொட்டோடு வருவேன் கொண்டாடி வளையில் வங்கி வளையில். என்னப்பா அப்படியா? உன் பொண்ணுக்கு வேலை வாங்கி தரேன்டா, பையனுக்கு நிலையான தொழில் அமைச்சு தரேன். ஆமாம், தெளிவு பண்ணி தந்துடுறேன். வேற இருக்கிற பணங்களை காப்பாற்றி குழப்பலாம் ஆக்கி தர. வேற என்ன வேணும்? அதை நான் சொல்ல மாட்டேன்னு சொல்லியாச்சு. இன்னும் 1 மாத காலம் நீ அவகாசமாக இருக்கணும். வெற்றி ஆக்கி தரேன், ஜெயிக்கிறேன். பா மகனே, உன் கூட நான் இருந்து எழுதுவேன், நீ ஜெயிச்சிட்ட. ஓடு.